தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலை பதிவாகலாம் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். நமக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்கும். அதாவது எப்படின்னா வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு அந்த சூரியன் குத்துக்கதிர்கள் கீழே போகும்போது நமக்கு வெயிலின் அளவு சற்று அதிகரிக்கும். அது ஒரு பகுதி இருக்கிற இந்த வறண்ட வானிலை இயல்பை விட அதிகமாக நமக்கு வெயிலின் தாக்கத்தை கடந்த ஒரு வாரம் 10 நாளாவே அதிகரிச்சிருக்கு. அடுத்து ஒரு 3-4 நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும். இன்று திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள் ஓரளவுக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் குறையும். பருவமழை விடைபெறுவது கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் ஆகும். அதுக்கு மேல கூட ஆகலாம். நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது 3வது வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கறதுக்கு இப்போதைய சூழல்ல வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை 10 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். 30 நிமிடங்கள் சந்திப்பு நடந்த நிலையில் அதில் 10 நிமிடங்கள் இருவர் மட்டுமே தனியாக பேசியுள்ளனர். அப்போது அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பியதற்காக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சரிடம் வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சரும் திருமாவளவனும் தனியாக சந்தித்து பேசினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். இந்த கோரிக்கையை உங்களோடு சேர்ந்து நாங்களும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம், அழுத்தம் கொடுக்க விரும்புகிறோம் என்று முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டிற்கும் தேர்தலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய திருமாவளவன் மக்களுக்காக குரல் கொடுக்க நினைப்பவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவித்தார். நாங்க திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. பேசப்பட்ட விவரங்கள்ல இருந்து உங்க கருத்து எங்க கருத்து ஒன்றுதான். உங்க மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து 2 பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. திமுக விசிக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என்றும் திருமாவளவன் தெளிவுபடுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். அது தேர்தலுக்கு இன்னும் 15 மாசத்துக்கு மேல இருக்கு. மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்கும்படி முறையாக அழைப்பு விடுத்தால் அதனை அதிமுக தலைமை பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று அதிமுக மூத்த தலைவர் அன்பர் ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் மதுவிலக்கு கொள்கையில் ஆர்வம் காட்டும் கட்சி அதிமுக தான் என்றும் கூறினார். எங்களுக்கு எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டில் என்று பொதுப்படையான அறிவிப்பு தான் அவர் கொடுக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு கட்சி ஒரு மாநாட்டுக்கு அழைப்பது என்பது கடிதம் மூலம் அழைப்பது, கடிதம் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அழைப்பு கொடுப்பது என்பதுதான் அது முறையான அழைப்பாக இருக்கும். அப்படி ஏதாவது அழைப்பு வந்தால் அது அதிமுக பரிசீலிக்கும். விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு அப்பட்டமான அரசியல் நாடகம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார்.
நாங்க மாநாடு நடத்துறோம், அந்த மாநாட்டுல நீங்க பங்கெடுத்துக் கொள்ளுங்க, அதே நேரத்துல ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுங்க. இல்லன்னா நாங்க அதிமுக மாதிரி ஒரு கூட்டணியில ஒரு கட்சி கூட நாங்க நட்புறவு வைத்துக் கொள்வோம். இது அப்பட்டமான ஒரு மிரட்டல், ஒரு நாடகம். அப்படிதான் நான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்படி மத்திய கொள்கையை கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்பதன் மூலமாக நீங்கள் உங்களது மாநாட்டை நீர்த்து போக வைக்கிறீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு 7600 கோடி அளவிற்கு முதலீடு கிடைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு குழுவினர் முறையான திட்டமிடல் மற்றும் வியூகங்களால் கணிசமான முதலீடுகளை ஈர்க்க முடிந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறும்போது முதலீட்டாளர் மாநாடு மற்றும் முதலமைச்சரின் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் பயணங்கள் வாயிலாக முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முக்கிய விவரங்களை கற்க முடிந்தது என்கின்றனர். தற்போதைய அமெரிக்க பயணத்தின் போது முதலில் சான் பிரான்சிஸ்கோ கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழில் தொடங்கியுள்ள ஃபர்ஸ்ட் சோலார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை தமிழ்நாடு அரசின் சார்பில் பேச வைத்ததற்கு பலன் கிடைத்ததாகவும் கூறுகின்றனர். அதனால்தான் ஜெவல் போன்ற நிறுவனம் தமிழ்நாட்டின் உட்புறத்தில் உள்ள திருச்சியில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளது. இதன் மூலம் சில ஆண்டுகளிலேயே ஸ்ரீபெரும்புதூரை போல் திருச்சி தொழில் வளம் பெறும். அமெரிக்க பயணத்துக்கான திட்டமிடல் ஓராண்டுக்கு முன்பே தொடங்கியது. இம்முறை முதலீட்டுத் தொகையின் அளவிற்கு முக்கியத்துவம் தராமல் மாநிலத்தின் பரந்துபட்ட வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்த முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் இல்லாத நிறுவனங்களின் பட்டியலை தயாரித்து காய்களை நகர்த்தியதன் பயனாகவே கூகுள் போன்ற நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்க முடிந்தது என்றும், சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவிலும் பெரும்பாலும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடனேயே சந்திப்புகள் இருந்ததற்கும் திட்டமிடலே காரணம் என்றும் கூறுகின்றனர். இது தவிர அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் அமைப்புகளிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் குறித்து மூத்த நிர்வாகிகளுக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதியதும் பலன் தந்ததாகவும், அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் அங்கு பணிபுரியும் தமிழ் அதிகாரிகளையே முதலமைச்சரை சந்திக்க அனுப்பி வைத்ததாகவும் பெருமிதத்துடன் கூறுகின்றனர். இல்லையேல் சிகாகோ போன்ற நகரத்தில் 5000 பார்வையாளர்களை பெற்றதற்கும் நாம் எழுதிய கடிதங்களே காரணம் என சுட்டிக்காட்டும் அதிகாரிகள், திட்டமிட்ட சந்திப்புகளை தவிர நேரம் காலம் பார்க்காமல் நடைபெற்ற ஏராளமான திட்டமிடா சந்திப்புகளும் முதலீடுகளை ஈர்க்க முக்கிய காரணம் என தமிழ்நாட்டு குழு பட்டியலிடுகிறது. தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் அமெரிக்க முதலீடு கிடைத்தது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கோவையில் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அதற்கு முதலமைச்சரின் அணுகுமுறையே முக்கிய காரணம் என தெரிவித்தார். கம்பேர் பண்ண விரும்பல, பட் மற்றவர்கள் போறதுக்கும் நம்ம முதலமைச்சர் போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து பேசும்போது ஒரு டீப் டிஸ்கஷன் தான் இருக்கு. இப்ப நம்ம போன பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க முதலமைச்சரை வரவேற்ற விதம், இப்போ இன்ஃபேக்ட் மைக்ரோசாஃப்ட்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல பாட்டு போட்டு ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணுவோம், லிட்டரலா ரெட் கார்பெட் ரோல் அவுட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம செக்ரட்டரி பேசும்போது கூட நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அதாவது எந்தெந்த எவ்வளவு நிதி வருதுன்றத விட தமிழகம் பண்ண ஸ்மார்ட்டான விஷயம் வந்து எந்தெந்த துறையில எப்படிப்பட்ட நிதி வந்துச்சுன்னு. அதை தாண்டி நான் உறுதி சொல்றேன், இந்த டோட்டல் வந்து இதோட பல மடங்கு ஜாஸ்தி. நாங்க அதை வந்து இன்னும் சொல்லலை.